சுவை வழி ஊறு ஓசை நாற்றும் ஐந்தும் மனம் புத்தி அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததுதான் சூக்கும உடம்பு. புரியட்டகாயம் என்ற ஔவையார் விநாயகர் அவர்ல சொல்லியிருப்பாங்க. அந்த புரியட்டகாயம் தான் இந்த சூக்கும உடம்பு. அந்த சூக்கும உடம்பை கொடுத்த பிறகு அந்த மனமானது சிந்திக்க ஆரம்பிக்கும். சிந்திக்க ஆரம்பிச்சனையும் பெருமான் அந்த உயிரை கேவலத்திலிருந்து எடுத்து சகலத்திற்கு கொண்டு வருவார். அந்த சகலத்திற்கு கொண்டு வருவதற்கு முன் இந்த ஆணவம் என்றால் என்ன என்று நாம் ஒரு சின்ன முன்னுரை சொல்லிவிட்டு செல்லலாம். ஆணவம் என்பது அறியாமையை கொடுக்கக்கூடியது. அறியாமை என்றால் என்ன? அந்த தூரத்துல ஒண்ணு கிடக்குது, ஒரு கயிறு மாதிரி கிடக்குது. உடனே கயிறை பார்த்தோன்னே நாம் என்ன நினைக்கிறோம்? பாம்புன்னு பயப்படுறோம் இல்லைங்களா? அது யார் செய்யறதுன்னா ஆணவ மலம்ங்கிற ஒரு பெரிய மதிப்புக்குரிய சார் செய்யறதுதான் அது. அந்த கயிறை நமக்கு பாம்பாக திரித்து காட்டக்கூடிய அறியாமை என்ற நுட்பத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த ஆணவ மலத்தை பற்றி எல்லா சித்தாந்தத்திலுமே நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சித்தியார்ல ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் ஆதி அற்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போதிருத்து வத்தை நிகழ்த்தி செம்பினில் கலும்பி எய்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயந்து நின்றே அப்படின்னு சொல்றார். அதாவது அப்படி ஆணவ மலம் அப்படிதான் இருக்கும். இப்ப இந்த செல்போனை வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுவேன்? மறந்துட்டு இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன். அப்போ உடனே தமிழ் துறை தலைவர் தான் என்னுடைய செல்போனை எடுத்துட்டாருன்னு என் ஆணவ மலம் சொல்லும் இல்லைங்களா? அதுதான் அறியாமை கொடுக்கிறது. அப்படி அந்த அறியாமையை கொடுக்கக்கூடிய ஆணவ மலத்தை நாம் முற்றிலுமாக நீற்று இறைவனுடைய திருவடியை அடைவதுதான் உயிரினுடைய பயணமாக ஆரம்பிக்கிறது. அப்படி இந்த ஆணவ மலத்தை பற்றி எல்லாத்துலயுமே சிவபிரகாசத்துல சொல்லியிருக்காரு நம்மளுடைய உமாபதி தேவநாயனார். உண்மை விளக்கத்துல மனவாசம் கடந்தார். அறியாமையே ஆணவம்ங்கிறதுக்கு அறியாமையே ஆணவம் அப்படின்னு ஒரே வரியில நமக்கு மனவாசம் கடந்தார் சொல்லியிருக்காரு. சிவபிரகாசலையும் சொல்லியிருக்காரு. திருவருட்பயன்ல ஒருவருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இருவருளும் காட்டாது இது அப்படிங்கிறார். அதாவது இருளை விட ரொம்ப புற இருளாகிய இருளை விட மோசமானதான் ஆணவமலம். இருளானது தன் உருவத்தை காட்டும். ஆணவமலம் இப்ப ஆணவமலம் நம்ம இடத்துல எந்த இருக்கு என்ன உருவம் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்படி தன் உருவத்தையும் காட்டாதது, எதையுமே காட்டாது ஆணவமலம் அப்படின்னு ஆணவமலத்தினுடைய டெஃபனிஷன் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஆணவமலம் கேவல நிலையில் இருக்கும் பொழுது அது காவார சக்தி என்றும், சகலத்தில் இருக்கும்போது அதோநியமிகா சக்தி என்றும் வழங்கப்படுகிறது. இப்படி இந்த ஆணவமலம் கேவலத்துல இருக்குது. பெருமானுடைய கருணையினால இந்த கேவலத்தில் இருக்கின்ற உயிரை சகலத்திற்கு கொண்டு வர்றார். எதற்கு சகலத்துக்கு கொண்டு வருக்காருன்னா இந்த ஆணவ மலம்ங்கிற குற்றத்தை நீக்க வேண்டும். குற்றத்தை நீக்கினாத்தான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் இல்லைங்களா? கோயிலுக்கு போறோம் அப்படின்னா முதல்ல வீட்டை முத நாள் எவ்வளவு சுத்தம் பண்ணி நம்ம அடுத்த நாள் கோயிலுக்கு போறோம். அப்போ இறைவன் திருவடிக்கு இந்த உயிர் போகணும்னா இந்த உயிர் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தத்தை பண்றதா இந்த சகலத்துல வரும். இந்த சகலத்துல நமக்கு இறைவன் நம்ம சகலத்துல கொடுக்கிறாரு. சகலத்துல எப்படி கருவறையிலேயே போற்றி பக்கரடையில எங்க ஆசிரியர் ரொம்ப அழகா உருக்கமா சொல்லுவார். அந்த கருப்பையில எப்படி குழந்தைகளை தங்கி அதை கொண்டு அதை வெளியேற்றி அதெல்லாம் கூடவே இருந்து கூட அந்த பாக்டீரியாக்கள் கூட அந்த உயிரை கொள்ளாமல் காத்து நமக்கு வெளியில கொண்டு யோகத்தில் நிறுத்தி வெளியில கொண்டு அந்த குழந்தை கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் இறைவன் நம்ம கூட இருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு வெளியில வந்த பிறகு அந்த சகல நிலைக்கு வரும்பொழுது ஆணவ மலத்தோடு 2 மலங்கள் சேர்க்கப்படுகிறது. கண்மம் மாயை என்று 2 மலங்கள் சேர்க்கப்படுகிறது. அது ஆகுந்தக மலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இடையில் சேர்க்கப்பட்ட மலங்கள். அந்த மலங்கள் எதற்கு சேர்க்கிறோம் என்றால் ஒரு அழுக்கை நீக்குவதற்கு அழுக்கை கொண்டுதான் நாம் நீக்க வேண்டும். துவைக்கிறோம் அப்படின்னா சோப்புங்கிற ஒரு அழுக்கை வச்சுதான் துணியில இருக்கிற அழுக்கை நீக்கிறோம். அதுபோல ஆணவ மலம் என்ற அழுக்கை நீக்குவதற்காக கண்மம் மாயை என்ற 2 அழுக்குகளை நமக்கு பெருமான் சகலத்தில் சேர்க்கிறார். அது மட்டும் 2 ஆசிரியர் சொன்னார் 5 மலங்கள் இல்லையா? 5 மலங்கள் சொல்லல்வேன் தயிரில் பொறும் மத்துறவே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்வார். இந்த 5 மலங்கள் ஆணவம், கண்மம், மாயேயம், துரோதான சக்தி. அந்த துரோதான சக்திங்கிறது அம்மை நமக்கும் இந்த உயிர்கள் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக அவங்களும் ஒரு மலமாக இருந்து நமக்கு துரோதான சக்தியாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள். துரோதான சக்தி என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை செயல்களை செய்ய தோன்றும். குழந்தை பிறந்தோடனே 3 மாசம் அதே குப்புற விழுகுது. நாம குப்புற விழிக்கணுமா? எழுந்து மண்டி போட்டு தவழ்கிறது, நடக்கிறது, அதெல்லாம் நாம சொல்றோமா? இல்ல, துரோதான சக்தியாக இருந்து அம்மை செயல்படுத்துகிறது.
அப்படி ஒவ்வொரு செயலையும் செயல தூண்டினாதான், ஏன் அப்படி செயல் செய்ய தூண்டுதுன்னா இந்த துரோதான சக்தி, அப்பதான் இந்த ஆணவ மலம் ஆகுது தேயும். நாம செயல்கள் செய்ய செய்யத்தான் இந்த ஆணவ மலம் தேயும் என்பதற்காகத்தான் பெருமா நம்மளை கேவலத்திலிருந்து சகலத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கார். அப்படி இந்த ஆணவ மலம் தேய்வதற்காக அம்மை துரோதான சக்தியாக, பக்குவம் பெறுவதற்கு முன்பு துரோதான சக்தியாக இருந்து பக்குவம் பெற்ற பிறகு அது அருட்சக்தியாக மாறி நம்மை முக்தி நிலைக்கு எடுத்து செல்கிறது. இப்படி இந்த மலங்கள், ஆணவ மலத்தோட இந்த மலத்தை கூட்டி நம்மள்களை செயல்களை செய்ய வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தணும். ஒரேடியா பக்குவப்படுத்த முடியாது. எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க எங்க மாணவர்கள், உங்க கடவுள் பெரிய கருணை மிக்கவர்னு சொல்றீங்களே, எல்லா திறனும் மிற்றவர், ஆற்றல், முற்றறிவு உடையவர், ஆற்றல் உடையவர், அவரை நேர கேவலத்திலிருந்து அப்படியே சுத்தத்துக்கு கொண்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டா, அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. பையவே கொடும்போந்து பாசம் எனும் தாழ்வுங்கிறார் மாணிக்க வாசகர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான், நாம 1ஆம் கிளாஸ் படிச்சுதான் 2ஆம் கிளாஸ் போறோம் இல்லைங்களா, நேரா 10ஆம் கிளாஸுக்கு போறது இல்லை. அதுபோல இந்த உயிரினுடைய ஆற்றல் அவ்வளவுதான். அதை பையவே கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை சுத்தத்தை பண்ணி, அதாவது ஆணவமலம் என்ற குற்றத்தை நீக்கி இறைவனுடைய திருவடியை சேற்ற முடியும். அந்த குற்றத்தை நீக்கும் களமாக இந்த சகலத்தை நாம் சகலத்தில் கொண்டு இந்த உயிர்களை விடுகிறார். அப்படி அந்த சகலத்தில் நம்மளை கொண்டு சேர்த்த பிறகு நமக்கு இங்க நம்ம வினைகள் அப்படின்னு சொல்றோம். வினைகள் 3 இருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். என்றாலும் ஒரு 5 நிமிஷம் பேசலாமாங்க? வினைகள் அப்படிங்கிறது நமக்கு சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை, இந்த 3 வினைகளை தான் நம்ம வச்சிருக்கோம். அந்த 3 வினைகளை நீக்க வேண்டும். அதற்கு இந்த வினைகளை நீக்குவதற்காக நமக்கு தீட்சை அப்படிங்கிற ஒரு அமைப்பு சித்தாந்தத்தில் கொடுக்கப்படுகிறது. தீட்சை என்றால் அறியாமை நீக்குதலும் ஞானம் பெறுதலும் என்று கொள்ளலாம். அதாவது தீட்சையில முதல்ல குருநாதர் நமக்கு நயன தீட்சை கொடுப்பார். காலையில் ஆசிரியர் சொன்ன மாதிரி தானினை பார்த்தான் பழைய வினை பஞ்சமலர் கொத்தையெல்லாம் நீத்தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நயன தீட்சை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நயன தீட்சையின் மூலம் நமது சஞ்சித வினைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பிராரத்த வினை உடல் ஊழாய்க்கடியும். இந்த உடல் இருக்கிற மட்டும் நம்ம பிராரத்த வினையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனா அத எப்படின்னா இறைவனுடைய திருவருளால இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது, இது போல நமக்கு சங்கர மடம் நடத்துகின்ற வகுப்புகளை எல்லாம் ஈடுபட்டு ஆசிரியர்களிடம் பாடம் கேட்டு இன்னைக்கு நயன தீட்சை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா மாணவர்களையும் கட்டாயம் வரணும் அப்படின்னு வேற ஆசிரியர் சொல்லியிருந்தார். அதன் மூலம் நம்மளுடைய சஞ்சித வினை தீக்கிறோம். அந்த பிராரத்த வினையும் அது மாதிரி வழிபாட்டில் இருந்து நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆகாமிய வினை யான் எனது என்ற செருக்கு இல்லாமல், தற்போதம் இல்லாமல் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த வினை நமக்கு ஏறாமல் இருக்கும். அதனால இப்படி இந்த 3 வினைகளையும் சஞ்சிதம், பிராரத்த, ஆகாமிய வினைகளை நாம நீக்கி இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். இந்த 3 மலங்களையும் நீக்கி NOC நாம பெற வேண்டும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் எப்படி காலேஜ்ல இருந்து நீங்க எல்லாம் வாங்குறீங்களோ அது போல இதை நாம் குருமார்களிடமிருந்து பெற்றால் தான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீட்கையில ரொம்ப சத்தியோ நிர்வாண தீட்கை, அசத்தியோ நிர்வாண தீட்கை எல்லாம் இருக்கு. அதாவது தீட்கை பெற்ற உடனுமே இறைவனுடைய திருவடியை அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திருவாவடுதுறையில 3வது பட்டம் அது மாதிரி தீட்கை பெற்ற உடனே பெற்றிருக்காங்க, முத்தி அடைஞ்சிருக்காங்க. நம்ம பெற்றான் சாம்பான், உமாபதி சிவம் அருளிய பெற்றான் சாம்பான் முழுச்செடிகள் எல்லாம் தீட்கை கொடுத்த பிறகே அதுதான் சத்தியோ நிர்வாண தீட்கை. அசத்தியோ நிர்வாண தீட்கைங்கிறது அதாவது பயணம், அத சாதனம் செய்த பிறகு உயிரானது இறைவனுடைய திருவடியை அடையும் என்று சொல்லி, அப்புறம் குருவின் வருகை, அப்புறம் குரு வருவார். அந்த உயிரானது இருவனை ஒப்பும் மலபரி பாகம் சத்தினி பாதம் பெற்ற பிறகு குரு வருவார். 50 வேடனை எந்தனை விழந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையும் அரண்களை செலுமே என்று ஆசிரியர் சொன்னது போல குரு நமக்கு தீட்கை கொடுப்பார். குரு தீட்கை கொடுத்தோன்னே அடுத்தது உயிர் என்ன செய்யணும், சாதனை செய்ய போகணும் இல்லைங்களா. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்தன பாசம் ஒருவர் தன்னெழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தை குருநாதர் சொல்ல அது உபதேசம் செய்யணும். அந்த உபதேசத்தை சாதனையை தொடர்ந்து செய்ய செய்ய அது
அவனுக்கு பாச நீக்கம் நடக்கும். அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகிய இறைவனை நிற்க மலமாயை தன்னோட வல்வினை என்றாம் என்று அது தொடர்ந்து பாச நீக்கம் பெற்று காணும் கண்ணுக்கு காட்டும் முழம் போல காணும் உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்கடல் செலுமே என்பது போல அது திரும்பவும் வந்து சிவப்பேறு பாசம் நீக்கம் நிறந்த பிறகு சிவப்பேறு நடக்கும். அப்ப ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுச்சல்ல, அப்புறம் எதுக்கு 12ஆம் நூற்பா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த செய்த சாதனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குருலிங்க சங்கம வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குருலிங்க சங்கம வழிபாடுதான் இன்னைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குருவாக வந்து நமக்கு ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார், லிங்கமாக ஏகம் பெருமான் இருக்கிறார், சங்கமாக அடியார்கள் எல்லாம் இருந்திருக்கிறோம். இப்படி குரு லிங்கம சங்கம வழிபாட்டை நாம் மேற்கொண்டால்தான், அதாவது குரு வழிபாட்டால் ஆணவ மல நீக்கம் நடைபெறும், லிங்க வழிபாட்டால் நமக்கு கண்ம மலம் நீக்கப்படும், அடுத்து சங்கம வழிபாட்டால் நமக்கு மாயை என்ற மலம் நீக்கப்படும் என்று நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இப்படி குரு லிங்க சங்கம வழிபாட்டை மேற்கொண்டு இது மாதிரி நாம வகுப்புகளில் நம்மை ஈடுபடுத்தி நாம் இந்த மலங்களை எல்லாம் நீக்கி இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த சகல நிலையில் நமக்கு நம்ம சுருக்கமா சொல்லியிருக்கோம். இந்த சகல நிலையில் சொல்கிறது. அப்புறம் முக்தி நிலைக்கு போகுது உயிர் வந்து. இந்த முக்தி நிலைக்கு போகும்போது முக்தி நிலையில் எப்படி இந்த மூன்று பொருள்களும் இருக்கும் என்று உண்மை விளக்கத்தில் மனவாசம் கடந்தார் அருமையாக சொல்லுகிறார். முத்திதனில் 3 முதல மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தலனும் மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அப்படிங்கிறார். அதாவது என்னன்னா, முக்தியில வந்து பெருமான் கொடுக்கிற இன்பத்தை அனுபவிப்பது மட்டும்தான் உயிரினுடைய வேலை. உயிர் அதை வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கும், இறைவன் அதை கொடுத்துட்டு இருப்பார். இந்த ஆணவ மலத்தினுடைய வேலை என்ன? இத்தை விளைவித்தல் மதம். அது பேசாம இருந்தாலே நமக்கு அது பெரிய சுகம்தான் இல்லைங்களா? வீட்டுல வந்து உபகாரம் செய்யலாட்டி உபத்திரனாவும் செய்யாமருன்னு சொல்றோம் இல்லையா? அது போல இந்த அதாவது ஆணவ மலம் வந்து எந்த வித வருத்த விதை போல அது தன்னுடைய சக்தி எல்லாம் ஒடுக்கி இருக்கும். இப்படி இந்த முக்தியில் இந்த 3 பொருள்களும் இவ்வாறு இருக்கும். எனவே இந்த முக்தியை அடைவதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஹாரி ஹோம் மெசேஜாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், ஆசிரியர் சொன்னது போல யான் எனது என்ற பற்றை இன்று முதல் நாம நான் ஒரு நாள் கணக்கெடுத்து பாருங்க. இன்னைக்கு நாம பேசுறோம், காலையில இருந்து எத்தனை தடவை நான் சொல்றோம்னு பார்த்தோம்னா ஒரு 100 தடவை சொல்லுவோம் இல்லைங்களா? அத வந்து யான் எனது என்ற அது வந்து அதற்கு உதாரணம் எங்கள் ஆசிரியர் தான். நிறைய தடவை நான் வந்து சொல்லுவேன் ஆசிரியர்கிட்ட, ஐயா நீங்க எல்லாம் கடல் போலுங்க ஐயா, நாங்கெல்லாம் அதுல ஒரு துளி வெள்ளம் தாங்க ஐயா அப்படின்னு சொன்னா அவர் உடனே அதுக்கு ரியாக்ஷன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அந்த ஒரு துளி நீங்க நல்ல தண்ணியா இருக்கீங்கம்மா, நான் கடல் முழுவதும் உப்பு தண்ணியா இருக்கேன்னு சொல்லுவார். அப்படி தன்னை வெளிக்காட்டாத நிலை யான் எனது என்ற பற்று அகற்று நாம வந்து இனி இந்த சைவ சித்தாந்தத்தை படித்து அதில் முன்னேறி நாம் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிங்கம்மா. அவர்கள் அந்த பெயரே ஒரு சிறப்பான பெயர் இல்லையா? சேக்கலார் சுவாமிகள் சொல்லுவார், மங்கையருக்கு தனி அரசு எங்கள் தெய்வம். அதனால அப்படிப்பட்ட அந்த ஒரு பெயர் மங்கையர்க்கரசியாரை வணங்கினவர்களை எல்லாம் நான் வணங்குகிறேன்னு சொல்லல சேக்கலார். மங்கையர்க்கரசியாரை வணங்கியவர்கள் திருவடிகளை நான் வணங்குவேன். எங்கள் பிரான் சண்பேர்கோள் அருளினாரை இருந்தமிழ்நாடு இடர் நீக்கி பொங்கலி வெந்திர நீர் வளர்ப்பினாரை போற்றுவார்களால் எம்மால் போற்றலாம் என்பர். பேர்புடனர் திருப்பெயரை கொண்டு உயிரினுடைய 3 நிலைகள் அதனுடைய சிவஞான சித்தியார் வந்து கேவலம் சகலம் சுத்தம் என்ற ஆன்மா 3 அவத்தை மேவுவன். கேவலம் தன்னுண்மை, காவலன் பொருள் கொடுத்த போது சகலனாம் என்று சொல்லி வரிசையா அந்த 3 நிலையை சொல்வார்கள். அதையெல்லாம் அருமையாக வந்து அது குறிப்பாக வந்து இந்த ஆணவ மலத்தோடு இருக்கின்ற நிலையெல்லாம் அதை வந்து ரொம்ப தெளிவுபட வந்து காட்டினார்கள். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனமாய் ஆதி அந்ததாய் ஆன்மாவின் அறிவுடு தொழிலையாத்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பில் களிம்பெய்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏய்ந்து நின்றேன் சித்தியார். அதை அப்படியே எடுத்து காட்டி இந்த கேவல நிலையை சொல்லி சகலத்திற்கு கொண்டு வந்து சகலத்துல இருந்து போகக்கூடிய முன்னேற்றத்தை எல்லாம் வீழ்ச்சியினுடைய சிறப்பை எல்லாம் காட்டி பின்னர் அவருடைய திருவடியை நிறைந்து அடைகின்ற அந்த இன்பம் கொடுத்தல் இறை என்றும் சுத்த அனுபவத்தை தூய்த்தல் அணு என்றும் அருமையாக வந்து உண்மை விளக்கத்தையும் காட்டி நிறைவு செய்தார்கள். 3 நிலைகளையும் உயிரினுடைய நிலைகளை மிக அவர்களுக்கு உரித்தான ஒரு உயர்ந்த நிலையில வைத்து சொன்னார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி உங்கள் எல்லோர் சார்பிலும். அடுத்தபடியாக சித்தாந்த இரட்டையர்கள் திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும் என்கின்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கான உடைய அன்புக்குரிய முனைவர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள் வருகிறார்கள்.
நிஜமாகவே ஈயாக திருஈங்கோய் மலையில் ஈக்கும் அருள் செய்த எம்பிரானின் கருணையை கொஞ்சமாவது எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில், ஏன்னா என் துறை இது அல்ல, தமிழ் துறையும் அல்ல, இசைத்துறை. ஆனால் இசைங்கிறதுனால எப்பவுமே சைவமும் இசையும் சேர்ந்தே பயணித்ததுனால சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு ஆர்வம். அதனால அந்த சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு நினைக்கும் போது அது இந்த அளவுக்கு என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னா அது சத்தியமா குருவருளின் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். இரட்டை சித்தாந்த இரட்டையர்கள் என்னும் தலைப்பில் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்கன்னாங்க. ஐயா பெரிய கடல் அது, அதை 10 நிமிஷத்துக்கு எப்படி சுருக்க முடியும்? இல்ல பரவாயில்ல, அதுலதான் இருக்கு உங்களுக்கு திறமைய, சவாலே அதுதான். எனக்கு கொடுத்த டாஸ்க் 10 நிமிஷத்துல இந்த ரெண்டையும் ஒரு குட்டி கம்பேரிசன் மட்டும் பண்ணணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. தெரிந்தவரை, சிற்றறிவுக்கு எட்டியவரை, ஒரு சின்ன முயற்சி. குறை இருந்தால் அடியனை மன்னித்தருள்கள், நிறைய இருந்தால் அத்தனை மீசன் பாதத்திற்கே சமர்ப்பணம். இந்த திருவுந்தியாரும் திருக்கழிற்றிப்படியார், போன பேப்பர் திருக்கழிற்றிப்படியார் படிக்கும் போது திருவுந்தியார் 45 பாடல்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருவுந்தியார ஒட்டி 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 தான் திருக்கழிற்றிப்படியாரினுடைய 100 பாடல்களும் அதற்கு விரிவுரையாக எழுந்ததுதான். அது கிட்டத்தட்ட குருநாதர்கள் பேர் கூட ஒன்னேதான். திருவையலூர் உயவந்த தேவனாரும் ஒருவர், திருக்கடவுர் உயவந்த தேவனார். திருக்கழிற்றுப்படியாரை திருக்கடவுர் உயவந்த தேவனார் அருளினார், திருவையலூர் உயவந்த தேவனார் திருவுந்தியார் எழுதினார். இப்படிப்பட்ட இரண்டுமே ஞான நூல்களான இந்த இரண்டுக்கும் ஒரு ஒப்புமைன்னா ஒன்ன தொட்டுதான் ஒண்ணு வழிநூலா வந்திருக்கு. அதுல எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு பாடல்னு இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறேன். நான் ஒரே ஒரு பாட்டு தான் எடுத்திருக்கிறேன். திருவுந்தியார்ல 17வது பாட்டு என்ன வருது அப்படின்னா, இந்த பாட்டு திருச்சிலம்போசை ஒளிவழியே சென்று நிறுத்தனை கும்பிடேன் என்று உந்தி பட நேர்பட வங்கேன் என்று உந்தி பெற. இது வந்து திருச்சிலம்போசை பற்றி, அதாவது ஐயா நம்ம கிளாஸ் எடுக்கும் போது சொல்லியிருந்தார், சேக்கிழார் பெருமானினுடைய உதாரணத்தையும் அன்னைக்கு அழகா சொல்லியிருந்தார். திருச்சிலம்போசை கேட்கும் எப்போ? சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் பயணத்தில், அந்த பாதையில், அந்த ராஜபாட்டையில் கிரமமாக பயணிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மா ஒவ்வொரு படியா முன்னேறி முன்னேறி, அதுவும் எப்படின்னா சரியையில் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம், அதுக்கப்புறம் கிரியையில் சரியை, கிரியல் கிரியை, கிரியல் யோகம், கிரியல் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த முடிவார்ந்த ஞானத்தில் ஞானம்னு வரும்போது அங்க மாணிக்கவாசகர் வந்துருவார் அந்த நிலைக்கு. ஏன்னா அவருக்கு மிஞ்சி ஒன்னும் இல்லை. அவருமே திருவுந்தியார் பண்ணியிருக்காரு, அதை ஒப்படைப்பா கொடுத்திருக்கிறேன். அந்த திருவுந்தியார் படிக்கும் போதுதான் தெரிஞ்சது இந்த திருவுந்தியாருக்கும் அதுக்கும் எப்பேற்பட்ட ஒரு அவர். அப்படி நீங்க காலையில சொன்னீங்க இல்லையா, சின்ன குழந்தைங்க எல்லாம் அப்படி கூப்பிட்டுட்டு போறாருன்னு, போற போக்குல வா தட்சனோட யாகத்தனுடைய கர்வத்தை அடக்கிற விஷயத்த சொல்றவா அப்படின்னு கூப்பிடுறாரு. இது ஆகுதி வாங்கினதுக்கு அவன பகன்கிற துவாதச ஆதித்யர்களுக்கு ஒருத்தருக்கு எப்படி தண்டனை கிடைச்சு, வீரபத்ரனுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போறாரு. நீங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாட்டையே ஆன்மீகம் கலந்த ஒரு விஷயமாக கொண்ட வாழ்வியல் தர்மம் தான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. அப்படிப்பட்ட இந்த திருச்சிலம்போசை எப்படி, அதுல என்ன சொல்றாரு, யோக நிலையில் ஒரு ஆன்மா தன்னுடைய ஆத்ம சாதனையில் தன்னுடைய அடுத்த இந்த ஜீவன் எடுத்தாச்சு, பிறந்தாச்சு, பிறந்து இழைப்பான்னு கேக்குறாரு மாணிக்கவாசகர். எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என் பெருமான்ட்டாரு. அத்தனை பேருமே 84 லட்சம் ஜீவராசிகள் அந்த யோனி பேதத்தை தாண்டிதான் வந்திருக்கோம், வந்திருக்கணும், வந்திருக்க வேண்டிய அவசியமும் உண்டு. இப்படி இருக்கிற கட்டத்துல இந்த பிறப்பு இறப்புங்கிறது எல்லாம் ஒரு கட்டத்துல அழுத்து போகும், ஏதோ ஒரு கட்டத்தில் அழுத்து போகும். சரி, அப்படி அழுத்து போகும்போது ரொம்ப நெருங்கிட்டோம் சுவாமி, உன்னை நான் ஆத்மார்த்தமா உணர்றேன். எப்ப உணர்வேன்னா, உன்னுடைய சிலம்போசை என் உள்ளுக்குள்ளே கேட்கிற அளவுக்கு நான் உனக்குள்ள ஒன்றுவேன். ஏன்னா நான் இப்ப அந்த படிநிலை கிரியை ஆயிடுச்சு, சரியை ஆயிடுச்சு, யோகம்ல வந்துட்டேன், ஞானத்துக்கு நெருங்கிட்டு இருக்கேன். சரி, இந்த சிலம்போசை அப்படியே உடனே கேட்டுடுமா? அப்படியே உடனே நம்ம தியான நிலைக்கு போயிடலாமா? சத்தியமாங்க, தியானத்துக்கு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷனுக்கு உட்காருங்களேன். 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ₹500 அவங்க திரும்பி கொடுக்கவே இல்லைன்னு 10 வருஷத்துக்கு இல்லன்னு சொல்லி மிஸ் ஆன ஒரு சித்தியோ பெரியம்மாவோ அந்த நேரம் பார்த்துதான் போன் பண்ணுவாங்க. வராத ஒரு கொரியர் வரும், அது மாடி வீட்டுக்கு கொரியரா இருக்கும். ஆனா நம்மளதான் அவங்க பெல் அடிச்சு கேட்பாங்க, எங்க இந்த வீட்டுல
போர்டு இருக்கு, பேர் இருக்கு. ஆனா கரெக்டா பெல் அடிச்சு மாடி வீட்டு அட்ரஸ் எங்கள்கிட்ட கேட்கிற பாத்தியா? தியானம்ல உட்கார்றது அவ்வளவு சுலபமா? தியானத்துல உட்கார்ந்தா சிலம்போசை கேட்கும். அந்த தியானத்துக்கு போகிறதுக்கு அவ்வளவு சுலபமா போயிடலாமா? அதுக்கு திருமூலர் ஒரு வார்த்தை சொன்னார், மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. நம்ம ஆட்கள் எல்லாரும் அதை புடிச்சுக்கிட்டோம். மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லைங்க, நான்லாம் கோயிலுக்கே போக வேணாம். அடேங்கப்பா, அவர் என்ன அவ்வளோ அது என்ன சொல்றது, சின்ன பிள்ளைத்தனமா திருமூலர் என்ன ஜஸ்ட் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியா பொழுது போகாமல் அதை சொன்னாரு? மனம் அப்படிலாம் செம்மைப்படாதுங்க. மனம் மட்டும் தாங்க செம்மையே படாது. அதனாலதாங்க அந்த சூட்சுமத்தை கொண்டு போய் அங்க வச்சாரு. மனம் எப்போது செம்மைப்படும்? ஆதிசங்கர் சொல்ற ஒரே ஒரு உதாரணத்தை இதுக்கு எடுத்துக்கலாம். சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நல்ல சத்சங்கம். இப்போ எனக்கு முன்னாடி பேசின மகேர்கசி அக்கா அவங்க சொன்னாங்க, நல்ல சங்கம், சத்சங்கம். நல்ல உன் ஃப்ரெண்ட சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுவேன். எப்பவுமே படத்துக்கு கூப்பிடுற ஃப்ரெண்டும் இருப்பாங்க. பிரதோஷம் வா இன்னைக்கு கூட்டிட்டு போலான்னு நம்மளை இழுத்து கூட்டிட்டு போற ஃப்ரெண்டும் கிடைப்பாங்க. இன்னைக்கு படத்துக்கு எல்லாம் போகுது, இருக்கட்டும், சன் டிவில அவன் போட்டதையே தான் போடுவான், நீ வா இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு அந்த கோவில்ல அபிஷேகம், இன்னைக்கு அந்த கோவில்ல சிறப்பு பூஜை. இப்படியாக ஒரு சத்சங்கத்துக்கு போக 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 சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், வேண்டாத கூட்டணி எல்லாம் விட்டு போயிடும் உங்களை விட்டு. அதாவது நான் சொல்றது சாதாரண கூட்டணி, அந்த கூட்டணி வேற, அது வேண்டாம். அதனால வேண்டாத நட்போ இல்ல உறவோ அது நகரும். முதல்ல நல்ல சத்சங்கம் வந்தா நிச்சங்கத்துவம் வந்துடுச்சா, இப்ப நிச்சங்கத்துல இருந்து நிர்மோகத்துவம் வருது. மோகம்னா ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கோ இல்லையோ, அவன் ஆடி தள்ளுபடி போட்டிருக்கான், அதனால நான் போய் 10 படம் வாங்குறேன். பீரோ நிறைய இருக்கு, அவன் போட்டிருக்கான், அவன் போடட்டும், அவனோட பிசினஸ்க்கு அவன் போட்டிருக்கான், ஆனா நான் வாங்கணும்னு ஆசை. எதிர்த்த வீட்டுல பங்கஜம் வாங்கியாச்சு, நான் வாங்கிதான் ஆகணும். இந்த ஆசை எப்ப போகும்? பார்க்க போகும். நெற்றி நிறைய திருநீர் வச்சிருக்கிறாங்களா, அவங்க பார்க்கும்போது எளிமையா இருக்கணும்னு தோணும். எனக்கு அக்கா அவங்கள பார்க்கும்போது முத்தின்தாள் வடங்கள்னு சம்பந்தரையா சொன்னது ஞாபகம் வந்தது. ஏன்னா மங்கையர்கரசி அம்மாவால நெத்தி நிறைய திருநீர் வச்சுக்க முடியாத நிலைமை. ஏன்னா கணவர் சமணத்தை தழுவிட்டாரு, கணவருக்கு தெரிஞ்ச திருநீர் வைக்க முடியாது. அவர் பாருங்க, சம்பந்தர் எவ்வளவு சூட்சமமா சொல்லியிருப்பாரு. அந்த இந்த நெஞ்சில சந்தனத்தை படைச்சு திருநீரா வச்சிருப்பாங்களாம், அத சம்பந்தர் சூட்சமமா சொல்லியிருப்பாரு மங்கையர்கரசி பதிகத்துல, மங்கையர்கரசி வளவர்கோன் பாவையில. அந்த அம்மாவுக்கு திருநீர் கூட வைக்க மறந்து. அப்போ இன்னைக்கு பார்க்கும் போதெல்லாம் நெற்றி நிறைய திருநீர், கழுத்துல உத்ராட்சம், இத பார்க்கும் போதே நமக்கு தோணும் படாடோ போலாம் வேணாம், ஆர்டினரி பிளவுஸ் அது போதும், 250 ரூபாய்க்கு பிளவுஸ் தைச்சோ வாங்கியோ போட்டா போதும், 3500 ரூபாய்க்கு ஜன்னல் வச்சு கம்பி வச்ச பிளவுஸ் எல்லாம் வேண்டாம், சாதாரணமா இருந்தா போதும். அந்த எளிமை, இந்த நிர்மோக தத்துவம் வந்துட்டா நிச்சல தத்துவம், மனசு சஞ்சலப்படாது. சஞ்சலப்படுறது குறையும், ஆசை குறைஞ்சாலே சஞ்சலப்படுறது குறையும். அவன் 4 வீடு வாங்கிட்டான், 40 வீடு வாங்கினாலும் இருக்கிறது என்னவோ ஒரே வீட்டுலதான் இருக்க போறது, என்னவோ ஒரு கட்டில்ல ஒரு பெட்ரூம்ல ஒரு ரூம்ல தான் இருக்க முடியும். அவெல்லாம் 2 கார் வச்சிருக்கான், எனக்கு ஒரே ஒரு கார் தான் இருக்கு. நீ ஒரு கார்ல தான் போக முடியும், 4 கார் வச்சிருந்தாலும். மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மனசெல்லாம் சமாதானம் எல்லாம் ஆயிடாதுங்க. பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் நிறைய வளர்ந்துட்டாங்க. அப்ப கூட என்னவோ என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரினுக்கு போவே இல்லை. அவன் பார்த்தா உள்ளூர்ல பெரிய ஆளா இருப்பான், நல்லாவே செட்டில் ஆயிருப்பான். ஃபாரினுக்கு போன பெற்றோர்களுடைய அவங்களுடைய கவலையை கேளுங்க. உனக்கு என்னப்பா, உன் பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்கு, என் பிள்ளை எங்கேயோ இருக்கு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரல, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரான். உனக்கு என்ன தெரியும் அந்த அருமை? என் பிள்ளை ஃபாரின்ல இருக்கான்னு சொல்லிக்கிறது எவ்வளவு பெருமை தெரியுமா? பக்கத்துல உட்காந்து உசுர வாங்குறான், இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன நகர விட மாட்டான். பிள்ளைங்களை எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து தாத்தா நீ பாத்துக்கோன்னு சொல்லி இருந்த பிள்ளைங்க. ஆக இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு வரலையேங்கிற கவலை. மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். மனசஞ்சலம்ங்கிறது கடைசி வரைக்கும் அந்த மனசஞ்சலம் போகவே போகாது. ஒருவேளை அந்த மனசஞ்சலமும் நீங்கி விட்டால் அதுக்கப்புறம் வராரு இந்த இடத்துக்கு. நிச்சங்கத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அப்போ அந்த ஜீவன் முக்தி பெறணும்னா, இப்ப சொன்னார்ல மனம் செம்மையானால் மந்திரங்கள், அந்த ஜீவன் இந்த நிச்சலம், மனம் நிச்சலமானால் மனம் செம்மையாயிடும். அந்த மனம் செம்மையாகிறதுக்கே இந்த படிநிலைகள் எல்லாம் தாண்டி ஆகணும். இப்படிப்பட்ட மனம் செம்மையானால் தியானத்துல உட்கார்ந்தா, சுவாமியை நினைத்தா, நடராஜர் பத்தோ இல்ல சிவபுராணமோ பாடினால் சத்தியமாக சிலம்போசை கேட்கும். அந்த சிலம்போசை மட்டும்தான் கேட்குமா அப்படின்னா, இதுக்கு உரையாசிரியர் திருமூலரினுடைய பாட்டை துணைக்கு கூப்பிடுறார். சிலம்போசை மட்டும்தான் கேட்குமான் இல்ல, இன்னும் நிறைய சப்தங்கள் உள்ளுக்குள்ள கேட்குமா, அந்தராத்மாக்குள்ள ஒலிக்குமா. என்னென்ன சத்தம் அப்படின்னா, மணிகடல் யானை, வார்குழல் மேகம், மணிவண்டு தும்பி, வளை பேரிகை யாழ், தனிந்தழு நாதங்கள் தாமிவை 10,
பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே. திருமந்திரத்துல 606வது பாட்டு. தம்பி அடுத்த ஸ்லைடு. இது திருமந்திரத்துல 606. இத்தனை சப்தமும் கேட்குமா? மணி, கடல், யானை, இசை வளர்த்த வேங்குழல், மேகம், நீலமணி, நீலமணி போல நிறமுடி, வண்டியின் ரீங்காரம். வண்டியின் ரீங்காரம்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. கைலை துரைசாமி ஐயா விளக்கம் சொல்லும் போது ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, தேன் கெடாது அப்படி இப்படின்னு நிறைய அதை சொல்லிட்டே இருக்கீங்க எல்லாரும். அது அப்படி இல்ல, தேன் வண்டு தான் எடுக்கும் இல்லையா? அந்த வண்டிற்கு ஒரு சிறப்பு உண்டு. எல்லா பூவிலையும் வண்டு எடுக்காதான் தேன். அந்த ரீங்காரம் இருக்கு இல்லையா, அந்த ரீங்காரத்தை எந்த மலர் திருப்பி கொடுக்கிறதோ அந்த மலர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த தேன் எடுக்குமா. உதாரணத்துக்கு அவர் சொல்லி காமிச்சது, சரிகாமா அப்படி பாடினீங்கன்னா அதுல இருந்து திருப்பி அதே மாதிரியான குரல் அங்க வரணுமா. வந்தா மட்டும்தான் அந்த பூவில் அது தேன் எடுக்குமா. அப்போ திருவாசகத்தை தேன் என்று சொன்னதற்கு காரணம், தன்னுடைய ஆத்மா எங்கே போகுமோ, யாரை நோக்கி போக வேண்டுமோ, அங்கிருந்து என்ன பதில் வர வேண்டுமோ அப்படி வந்ததனால் மாணிக்கவாசகரனுடைய திருவாசகத்தை தேன் சொன்னது. இது கைலை துரைசாமி ஐயா சொன்னது. அப்படி இருக்க இந்த மாதிரியான வண்டின் சத்தம் உள்ளுக்குள்ள கேட்குமா. தும்பி, வளை, பேரிகை, யாழ் என மிக நுண்ணிய ஒலி கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத படிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இத சரியா இருந்தா பெரியவர்கள் ஏற்றுக்கணும், பிழையா இருந்தா நான் திருத்திக்கிறேன். ரொம்ப நாளாவே அம்மா கிட்டக்க விநாயகர் அகவல் படிக்கும் போது நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், அப்பா கிட்டையும் கேட்டிருக்கேன். ஆனா அப்பா நான் பார்த்துட்டு சொல்றேன்னு மட்டும் சொல்லிட்டாங்க, அப்பா பதில் சொல்லல. சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, எனக்கு இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்கப்பான்னு. தெரியல எனக்கு, இதெல்லாம் எனக்கு புரியலன்ட்டாரு. அப்ப தெரிஞ்சது சத்தத்தினுள்ளே அந்த சத்தம், அந்த 10 விதமான சத்தம் இதுதான் என்பது திருவுந்தியார் படிக்கும் போது தோணுச்சு. ஓ, இதத்தான் சூட்சமமா அங்க சொல்லி வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா அது என்ன, அந்த 2 வரி மட்டும் சத்தம் கேட்குங்க. என்ன சத்தம்ங்க அது? அந்த சத்தம்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த சத்தம் எங்கிருந்து வரும், எப்படி வரும், எதால வரும்? அப்ப பார்த்தா இங்க திருவுந்தியார்ல ஒளிஞ்சிருக்கு அதுக்கு பதில். அந்த சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலன்னு சொல்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் இங்க பொதிஞ்சிருக்கு. சரி, திருமூலர் இப்படி சொல்லிட்டாரு. வேற மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு இதே விஷயத்த அப்படின்னா, நன்மணி நாதம் முழங்கியன் உள்ளூர நண்ணுவது ஆகாதே, வீணை முரண்டடும் ஓசையின் இன்பம் மிகுந்திடும் ஆகாதே, சங்கு திருண்டு முரண்டடும் ஓசை தழைப்பனவாகாதே. மாணிக்கவாசகரும் இதே மாதிரியான இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் தியானத்துல கேட்கும்னு சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்லிட்டு, இறைவன் திருவருளால் சிவயோகியினுடைய அகத்தின் உள்ளே கேட்கும் ஒலிகள் எல்லாம் எப்படி கேட்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஆத்மானுபவமா பாக்குறத இன்னும் 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 நாளாக நாளாக மெருகேற்றி கொண்டால், சீரார் திருவடி தின் சிலம்பொலிக்கே ஆறாத ஆசையை அடியே நகமகிட தேரார்ந்த வீதி பெருந்துரையார் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோன்னு ரொம்ப அழகா கூப்பிடுறாரு. பூ பறிக்கும் போது கூட சுவாமி பேரை சொல்லியே பூ பறிச்சுக்கோ. கோலம் போடுறியா, பொற்சொன்னம் இடிக்கிறியா, சுவாமி பேரை சொல்லி பொற்சொன்னம் இடிச்சு கோலம் போடு. விளையாடுறியா, உந்தி விளையாடுறது, அப்படி கீழே இருந்து அப்படி தூக்கி தூக்கி விளையாடுறது, பந்து போட்டு விளையாடுறியா, அப்ப கூட சுவாமி பேரை சொல்லி விளையாடுக்கோ, சுவாமி செஞ்ச லீலைகள் எல்லாம் சொல்லி விளையாடுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஆக இதற்கெல்லாம் இப்போ இந்த உதாரணத்தை எல்லாம் பார்த்துட்டோமா. இதற்கு இன்னொரு உதாரணமாக வாச திருமஞ்சனம், பள்ளித்தாமம், சாந்தம், மணிதூபம், தேசிர், பெருகும் செழும் தீபம் முதலாயின உன் திருவமுதமும் ஈசர் கேற்ற பரிசினால் அர்ச்சித்தருள என்னாலும் பூசை கமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒளியளித்தார். இது சேக்கிழார் பெருமான் அவருடைய வாய்மொழியில வந்தது. ஏன்னா அவருக்குதான் தியானத்துல அவர் பூஜை முடிச்ச உடனே சிலம்போசை கேட்குவான். ஒரு நாள் கேட்கலன்னா சுந்தரருடைய பதிகத்துல மெய் மறந்துட்டேன்னு சொல்லும் போது, என்ன கூட மறந்துட்டு நீ அவரோட தேவாரத்துல ஒதுங்க அப்படி அகமகிழ்ந்து போயிருக்கேன்னா எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அளவலாவே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் போறதுக்கு முன்னாடி இவர் போய் திருஞான அதெல்லாம் தனி, அந்த கதையெல்லாம் தனி. ஆக இப்படிப்பட்ட இந்த செய்தி இருக்கு இல்லையா, இந்த திருச்சிலம்போசைங்கிற இந்த செய்தியை, திருவுந்தியாரின் செய்தியை ஏற்றுக்கொண்டு திருக்கலிற்றுப்படியார் என்ன சொல்லுதுன்னா, ஓசை எல்லாம் அற்றல் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்ற தொடுங்கில் ஓசையினின் அந்தத்தானத்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்தொத்தானத்தான் மகிழ்ந்து. நீ சுவாமி கிட்ட இன்னும் 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 நெருங்கி போகணும்னா உன் மனசு அடங்கணும். அமைதியா இருக்கும் போதுதான் ஒரு சின்ன பின் டிராப் சைலண்ட் தான் சொல்லுவோம் இல்லையா, அந்த பின் டிராப் சைலண்ட் உனக்குள்ள வரணும்னா மனசு அடங்கணும்.
மனசு அடங்க இறைவனினுடைய திருவடி நிழலையும் அந்த திருவடி நிழல் தரும் பேரின்பத்தையும் அந்த பேரின்பம் கொடுக்கின்ற அந்த ஓசை உள்ளுக்குள்ள ஒரு சப்தம் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த சப்தத்தை உங்களால அடக்கவே முடியாது. எவ்வளவு அமைதியா நீங்க இந்த ஹால்ல யாராவது ஒருத்தர் நீங்க மட்டும் இருந்தா கூட உங்க மனசு உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருக்கும். சொல்லார சும்மா இருன்னு அருணகிரிநாதர் கிட்ட சொன்னதுக்கு காரணம் கூட சொல்லார சும்மா இருன்னா பேசாம இருக்கிறது இல்ல, அந்த மனசும் பேசாமல் அடங்கும் போது கிம்படனியம் கிமபடனியம்னு ஆதிசங்கரர் கேட்கிறார் இல்லையா, அந்த மாதிரி என்ன சொன்னாலும் அந்த மனசு எப்போ பேசாமல் இருக்கிறதோ அந்த மௌனத்தே எழும் அந்த ஓசையை நாம் என்று கேட்போமோ அன்று நம்மளுடைய ஜென்மம் கிடைத்தேறும். அந்த திருவடியின் நிழலை ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறியாக அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். குறை இருந்தால் அடியேன் திருத்திக் கொள்கிறேன், நிறை இருந்தால் அத்தனையும் குருவின் திருவடிக்கே சேரும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பெருந்தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், தெய்வ சிவாமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இன்று இந்த அவையின் தலைவராக வீற்றிருக்கும் சிவ திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த குரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிவா, திருச்சிற்றம்பலம். மிக மகிழ்ச்சிங்கம்மா. அருமையான நுட்பமா ஒரு 2 செய்திகளை சொன்னார்கள். விநாயகர் அவர்களை தொட்டு காட்டினார்கள். காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்பது அந்த சத்தத்தினுள்ளே என்பது மேலான நிலையிலே நாத ஒலி என்று பெயர். அதுனா ஓசை என்கின்ற பொருளிலே வரும். அந்த ஓசை என்பது பின்னால் நமக்கு வந்து சேருகின்ற பொழுதுதான் அது ஒலி என்று பலவாக அதுதான் திருமந்திரத்துல காட்டப்பட்ட மணி கடல் என்பதெல்லாம் பின்னாடி அது ஒலியாய் வருவது. அதனால அந்த ஒலிக்கெல்லாம் நாதமாய் இருக்கின்ற அதுதான் ஓசை. அதுதான் அப்பர் சுவாமியிடம் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று காட்டுவார். அவ்வாறாக அப்படி ஓசை அல்லது நாதம் அந்த நிலையிலே நிற்கின்ற பெருமானை நாம் சிந்திப்பதற்கு உரிய கோலமாக சிவலிங்கமாக சித்தத்திலே காணுதல் அடுத்த நிலை என்று சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று அந்த இடத்தை அருமையான எடுத்து தொடர்புடைய இடம். அதை சொல்லி சேரமான் பெருமாளுக்கு கேட்கப்பட்ட அந்த ஓசையும் அந்த ஓசை எப்பொழுது கேட்கும் என்று சொன்னால் அது ஞானத்திலே ஞானமாய் இருக்கின்ற அந்த நிலை வரும்பொழுதுதான் கிடைக்கும் என்கின்ற ஒரு அருமையான செய்தியெல்லாம் சொல்லி, நான் தமிழ் துறையே இல்லை, நான் வேற துறை, நான் இசைத்துறை அப்படின்லாம் சொல்லிட்டு தியானம் செய்தா என்ன பலன்னு அருமையா சொன்னாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஜாக்கெட் ஞாபகம் இது ஞாபகம் தியானம் தானே வந்தது. அப்ப தியானம் வேணும் இல்லையா அந்த. அதனால அப்போ இந்த மாதிரி நம்ம மறந்து போன விஷயம்லாம் திரும்ப வர்றதுக்கு தியானம் உபயோகமாக இருக்கிறது முதல்ல. அதுக்கப்புறம் நாம மறந்து போன விஷயம் நான் சொல்றது பெருமாள். நீங்க மறந்து போனதுதான் இதை மெய்விடாது. அதனால அதற்கும் சுவாமியை துணையா இருப்பான் என்று அருமையான செய்திகள் எல்லாம் ஒரு நகைச்சுவையோடவும் ரொம்ப வேகமா துறை இசைத்துறை என்று சொன்னாலும் கூட அவர் ஆருத்ரா கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனரும் தலைவருமாக இருப்பவர்கள். இந்த மாதிரியான ஒரு கல்வி பணியில இருப்பவர்கள் இதை செய்து கொடுத்தது மிகவும் சிறப்பானது என்று சொல்லி உங்கள் சார்பிலே அவர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான நன்றியினை சொல்லி, அடுத்ததாக நம்முடைய சுமதி மாவட்டம் அவர்கள் உங்களுடைய தகவல் என்னமோ அதுல நான் பார்க்க விட்டேன். யோக நெறிகள். அதனால அதுவும் திருக்கலைற்றுப்படியார்லையும் சரி திருவந்தியார்லையும் சரி, அதான் திருக்கலைற்றுப்படியார்லையும் சரி திருவந்தியார்லையும் சரி யோகம் என்பது ஒரு முக்கியமான பொருளாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த யோகத்தை எல்லாம் விரிவாக நம்முடைய அம்மா அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார். அவர்கள் மேலாள் தமிழ்துறை தலைவர். இவங்க தமிழ்துறை இல்லைன்னு சொன்னதுனால நாங்க தமிழ்துறையில இருந்து அதை உணர்ந்துட்டோம். அதனால அம்மா அவர்களே பேசுவாரு. ஒப்படைப்பு தான் யோக நெறிகள். சரி, தலைப்பு ஒரே இதுதான். என்ன தலைப்புன்னு சொல்லி யோக நெறி இல்ல மீதான இதுதான் போட்டாச்சுமா. ஆதாரங்களும் மீதானமும் மட்டும்தான். சரிங்கம்மா, சரி வாங்க. யோக நெறிகள் ஒப்படைப்புல ஏங்க நாங்க செஞ்ச யோகமா நீங்க ரொம்ப மேல குளிர்மா இருக்கும். என்ன பண்ணி தொலைக்கிறது? சரியா 10 நிமிடங்கள். சரிங்கய்யா. சிவா, திருச்சிற்றம்பலம். காஞ்சிபுரம்
ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கும், நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், துறை தலைவர் அவர்களுக்கும், உடன் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கும், அடியார் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கேக்குதாம்மா நல்லா? எனக்கு இந்த ஆதாரத்தாலே இந்த 8வது பாடல் கொடுத்திருக்காங்க. ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்தி பெற, விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற. இப்ப இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதாரத்தாலே நிதாராத்தே, நிர் ஆதாரத்தேன்னு வரணுங்க. நிராதாரத்தே ஆதாரத்துக்கு எதிர்மறை சொல் நிராதாரம். இப்ப ஆதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இங்க எடுத்துக்கொள்றது சிவனை அடையக்கூடிய ஆதாரங்கள் என்னன்னா, இங்க இதுதான் சொல்றாரு. 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா நமக்கு, அந்த 6 சக்கரங்கள் வழியாக எப்படி இறைவனை அடைவது அப்படிங்கறதா இங்க ஆதாரம்ங்கிறது. அந்த ஆதாரத்தில் இருந்துதான் நாம நிராதாரத்திற்கு போக முடியும் என்பதையும் எடுத்து சொல்றாரு. இந்த ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தே செல்க, அங்கிருந்து மீதானத்துக்கு போறோம். அந்த நிராதாரம்னு இருக்கக்கூடிய இடமே மீதானம் தான். அது ஒவ்வொன்றா வரிசையா பார்க்க போறோம். முதல்ல ஆதாரத்தை பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் நிராதாரம் மீதானத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இப்ப ஆதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 ஆதாரங்கள் இருக்கு. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்னு 6 ஆதாரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல முதல் இது மூலாதாரம். இந்த மூலாதாரம்ங்கிறதுக்கு கடவுள் விநாயகர் வடிவம் 4 இதழ், தப்பா இது பண்ணியிருக்காங்க, 4 இதழ் தாமரை, 4 இதழ்களை உடைய தாமரை, நாவிதழ். அடுத்து கரெக்ட் தான். அதற்கு இடமாக இருக்கக்கூடியது முதுகுத்தண்டின் அடிப்பகுதி. அந்த அடிப்பகுதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பைனல் கார்டு வருது இல்ல, அதுல லாஸ்ட்ல இருக்கிற இடம். குறிப்பா சொல்லணும்னு சொன்னாக்க, அந்த இது மலவாய்க்கும் கர்ப்பவாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி, பிறப்புறுப்புக்கும் மலவாய்க்கும் இடையில இருக்க பகுதி. அது அந்த ஸ்பைனல் கார்டு அந்த இடத்துல சேரும். அந்த இடத்துலதான் இந்த குண்டலினி சக்தி சேரும். முதல்ல ஆரம்பிக்கிறது அந்த குண்டலினி சக்தி அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதனுடைய நிறம் எப்படி இருக்கும்னா சிகப்பு நிறமா இருக்குமா. அதனாலதான் அந்த இதழ் சிகப்பு நிறத்துல கொடுத்திருக்கு. இந்த அதனுடைய தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை மற்றும் நிலைத்த தன்மை. அந்த இடத்துல நீங்க முதல்ல இந்த ஆதாரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பத்மாசனம் போட்டு உக்காந்துக்கணும். உக்காந்த பிறகு நல்ல இந்த ஸ்பைனல் கார்டு நேரா வர மாதிரி, முதுகு தண்டோட நேரா வர மாதிரி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு 2 கையும் இப்படி வச்சுட்டு பொறுக்கணும். இப்படி அந்த தொடமையில வச்சுட்டு உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எதை பற்றியுமே சிந்தரிக்காம இருக்கணும். இதுதான் நம்மளால முடிஞ்ச யோக நிலை. அப்படி அமர்ந்துட்டு இந்த குண்டலினி சக்திய தண்டு வடத்துல இருந்து மேல ஏத்தணும் இல்லையா. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, மூச்சை இழுத்து விடணும். அப்படி மூச்சை இழுத்து விடுவதற்கு நம்ம எப்படி மூச்சு விடுறோங்கிறத முதல்ல கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, மூச்சை உள்ளி இழுக்கும் பொழுது வயிறு முன்னால வரணும், மூச்சை விடும் பொழுது வயிறு பின்னால போகணும். இதை நான் கவனிச்சு நம்ம இந்த மூச்சை விடும் பொழுதுதான் இந்த பயிற்சி ரொம்ப எளிமையா இருக்கும். அது நம் முதல்ல செய்யும் பொழுதே கவனிக்கணும். நம்ம மூச்சு முதுகுல சாதாரண இந்த நெஞ்சு பகுதி முதுகு பகுதி தான் மூச்சு இழுக்கும். அது செய்யக்கூடாது. நான் எல்லாருக்குமே கவனிச்சு பாருங்க, மூச்சு விடும் பொழுதும் இழுக்கும் பொழுதும் இந்த மார்பு பகுதி தான் வரும், மார்பு பகுதி வரக்கூடாது. இதை மாத்திக்கணும். இதுதான் குண்டலினி சக்திக்கு முதல் காரணம். அதுதான் முதல் பயிற்சியே. நீங்க பத்மாசனத்துல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம மூச்சு காற்றை கவனிக்கணும். அந்த கவனிக்கும் பொழுது மூச்சு காற்று எப்படி வரும்னா, மேல் நோக்கி வரும் பொழுது அது மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது வயிறு வெளியில வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மூச்சை இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சை விடும் பொழுது வயிறு உள்ள போகணும். இனிமே நம்ம மார்பு வழியா மூச்சு விடக்கூடாது.
மூச்சு வயிறு வழியா தான் வரணும். அதுதான் இது முக்கியமான காரணம். அப்படி அந்த இடத்துல நீங்க அந்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா தன்னம்பிக்கையும் நிலைத்த தன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பிராணவாயு தான் வந்து குண்டலினி சக்தியா மாறுது. இந்த பிராணவாயு குண்டலினி சக்தியா மாறி மேல வரும் பொழுது அப்படியே மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞைக்கு போகும், இது சுவாதிதாடனத்துக்கு போகும். இந்த இததான் வந்து ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய விநாயகரகல்ல குண்டலி அதனில் கூடிய சபையில் விண்டேழு மந்திரம் வெளிப்பட உரைத்து அப்படிங்கிறாங்க. குண்டலினி சக்தியை மேல ஏத்துறத விநாயகரகல்ல சொல்றாங்க. அதே மாதிரி மூலாதாரத்தின் 3 கணலை, அந்த இடத்துல மூலாதாரத்துல வரக்கூடிய அந்த மூச்சு காற்று நெருப்பு மாதிரி இருக்குமா, அதனாலதான் அந்த இடத்துல கனல்னு சொன்னாங்க. குண்டலி அதனில் கூடிய அசைவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. காலால் எழுப்புறதுன்னா இந்த இடத்துல கால்ங்கிறது காற்றை குறிக்கும், நாம விடக்கூடிய மூச்சு காற்று. அப்ப முதல்ல என்ன செய்யணும், பத்மாசனத்துல உட்காந்துக்கணும். 2 கையும் இப்படி வச்சுட்டு தொட மேல வச்சுட்டு அமைதியாக ஒரு 5 நிமிஷம் எதையுமே சிந்திக்காம இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி காற்றை உள்ள இழுக்கிறோம் விடுறோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கும் பொழுது முக்கியமானது இதுதான் நீங்க செய்யணும். அப்பதான் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது வயிறு வெளியில வரணும், மூச்சை விடும் பொழுது வயிறு உள்ள போகும். இந்த ஒண்ணை மட்டும் நல்ல கவனமா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதையே திரும்ப திரும்ப செய்யும் பொழுது மேல காத்து வந்துடும். இப்ப மூலாதாரத்துல இருந்து சுவாதிதாடனத்துக்கு போயிடுது. இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்துல இருந்து சுவாதிதாடனத்துக்கு போயிடுது. இந்த இதற்குரிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வயிறு தொப்புள் இருக்குங்க இல்லையா, அதுக்கு கீழ் உள்ள பகுதி, தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதி சுவாதிட்டானம்னு பேரு. அந்த இடத்துல என்ன ஆகுன்னா காற்று நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய படைப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து 6 வடிவ கொண்ட தாமரையாக அமைந்துள்ளது. இதற்குரிய தெய்வம் பிரம்மன். மூலாதாரத்துக்கு விநாயகர், இதற்குரிய கடவுள் பிரம்மன். இந்த மூச்சு காற்றை மேல இழுக்கும் பொழுது இந்த இடத்துல நம்முடைய சிந்தனைகள்லாம் வந்து பல்வேறு வகைப்பட்டு போய் என்னத்தை செய்வோமோன்னு தோணும், என்ன பண்ணலாம். அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாலே, சுவாதிதானத்துக்கு உங்க மூச்சு காற்று வந்துருச்சுன்னு சொன்னாலே மனசெல்லாம் அப்படியே என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், எப்படியாவது ஏதாவது பண்ணிட்டே இருக்கணுமேங்கிற சிந்தனை வந்துட்டே இருக்குமா. அடுத்து சுவாதிதானத்துல இருந்து மணிப்பூரகத்துக்கு போகும். மணிப்பூரகம் இதுக்கு இடம் வந்து தொப்புள் பகுதி. முதல்ல தொப்புளுக்கு கீழே இருந்து இப்ப தொப்புள் பகுதிக்கு வந்துருச்சு. இங்க காற்று என்ன செய்யும் கேட்டா ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். முக்கியமா இந்த இடத்துல ஜீரண சக்தியை, தொப்புள்ள இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஜீரண சக்தி, மலக்குடல் சம்பந்தமான எல்லா வியாதிகளும் எல்லாமே சரியாயிடும். இதனுடைய தெய்வம் வந்து திருமால். சுவாதிதானத்துக்கு பிரம்மன். அடுத்து இந்த மூச்சு காட்டுற இந்த ஜீரண சக்தி, இந்த மூச்சு இழுக்கிறோம் இல்லையா, அப்ப அந்த மேல இதயம் நுரையீரல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே மலக்குடல் வயிறு இதெல்லாம் இருக்கு. இது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு என்ன பேருன்னு மறந்துட்டேன். அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், ரெண்டையும் பிரிக்கிறதுக்குரிய ஒரு இது இருக்கும், லேயர் மாதிரி இருக்கும். என்னம்மா டயப்ரமா இல்லப்பா, வேற பேரு உதரவிதானம் சொல்லுவாங்க. ஆனா இது ரெண்டையும் பிரிக்கக்கூடியதுக்கு ஒரு இது பேப்பர் மாதிரி இருக்குங்கய்யா. அதுதான் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த மணிப்பூரகத்துல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணிப்பூரகத்துல அந்த லேயருக்கு தான் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து அநாகதம். அநாகதம்ங்கிறது தொப்புளுக்கு மேல போயிடுது. அது என்னன்னா இதயத்துக்கு வந்துருது. அப்ப அந்த காற்று அந்த இடத்துல இருந்து வேலை செய்யும் பொழுது அங்க அன்பு, கருணை, உணர்ச்சி இதெல்லாம் வந்துருது. இந்த அன்பு, கருணை, உணர்ச்சி, செயல்பாடு அனைத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியது இந்த அநாகதம்.
எதுனாலும் நல்லதோ கெட்டதோ சமமா எடுத்துக்குவோம், இருவினை ஒப்புங்கிறோம்ல, அந்த மாதிரி கொண்டு வர நிலை இந்த ஹார்ட்டுக்கு இதயத்துக்கிட்ட வரும்போது அநாகதத்துல இருக்கும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது இதுக்குரிய கடவுள் ருத்ரன். இந்த ருத்ரன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவோட பையனா. ஒரு தடவை பிரம்மா என்ன செஞ்சாரா, சிவன் போய் எனக்கு குழந்தையிலே ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டினாராம். வேண்டினப்ப சிவன் சொன்னாரா, நானே உனக்கு குழந்தையா வரேன்னு உடனே பிரம்மனுடைய மடியில குழந்தையா போய் பிறந்துட்டாராம். அந்த குழந்தைதான் ருத்ரனா. அநாகதத்துல அதனாலதான் அந்த ஹார்ட்ல இதே சிவபெருமானுடைய ருத்ரனா பிரம்மாவோட மடியில தோன்றதுனால இந்த இடம் மூச்சு காற்றுக்குள்ள ஹார்ட்டுக்கு ரொம்ப சம்பந்தமான இதயத்திற்குரியதாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விசுத்தி. விசுத்தி இந்த தொண்டையுடைய அடிப்பகுதி, இந்த பகுதி தொண்டை குழிம்பாங்கல்ல அந்த பகுதி, அங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த குண்டலின் சக்தியை நம்ம நிறுத்தும் பொழுது பல விதமான தகவல்களையும் சேகரிக்கணும், அதற்குரிய தொடர்புடைய படைப்பாற்றல்களை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் வருமா. இது 16 இதழ் தாமரைகளை கொண்டது, 16 இதழ்களை உடைய தாமரையாக இருக்கும். சரிங்க. அடுத்து இதனுடைய தெய்வம் மகேசன், சிவபெருமான் தான். நீல நிறத்தை உடையது. இங்கிருந்து மூச்சு காற்று மேல எழுப்பும் பொழுது அது ஆக்ஞைக்கு போகுது. ஆக்ஞைங்கிறது இந்த இடம். ரெண்டு புருவத்துக்கு, இந்த 2 புருவத்துக்கும் மத்தியப்பட்ட பகுதி ஆக்ஞை அப்படின்னு பேரு. இந்த 2 புருவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய காற்று என்ன செய்யும் கேட்டா, இந்த 3வது கண்ணும் சொல்லுவாங்க, இறைவனுடைய நெற்றி கண்ணும் சொல்லுவாங்க, அக்னி உருவமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க ஈரிதழ் தாமரை இருக்கும். இந்த காற்று அந்த இடத்துல நிற்கும் போது மனநிலையானது உள்ளுணர்வு, விழிப்புணர்வு, அனைத்து உணர்வு சம்பந்தமான சக்திகளையும் தருவதாக இருக்கும். இதுக்கு மேல அந்த காற்றை எடுத்து, இந்த ஆக்ஞையில இருந்து காற்றை மேல எடுத்துட்டு போகும்போது அது இதுக்கு போகுது, மீதானத்துக்கு போயிடுது. இந்த ஆக்ஞையோட 6 ஆதாரங்கள் முடிஞ்சிருது. இந்த ஆக்ஞையில இருந்து வரக்கூடிய காற்று மேல இந்த உச்சி இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிறந்தப்போ உண்டான ஒரு பல்ல இருக்க மாதிரி அது எப்பவுமே இருக்குமா, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. அது வழியா அந்த காற்று வெளியில வருமா. வெளியில இதுதான் நிராதாரன் பேரு. இந்த மாதிரி வெளியில வர்றதுதான் நிராதாரன் பேரு. இந்த நிராதாரம்ங்கிறது அதுக்கு மேல பல ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரையாக இருக்கும். 12 அங்குலம், இந்த தலைக்கு மேல 12 அங்குலம் உயரத்துல இருக்கக்கூடியது மீதானம்னு பேரு. இததான் இந்த முதல்ல சொல்றாரு. பல ஆயிரம் இதழ் தாமரையில இருக்கிறவரு ஆதாரத்தாலே நிராதாரத்தை செஞ்சு, ஆதாரத்துல இருந்து எங்க போறோம், நிராதாரம். நிராதாரங்கிறது இங்க வந்துருது, ஆக்ஞையில இருந்து இங்க வந்தது. இந்த நிராதாரத்துல இருந்து மேல 12 அங்குலத்துல இருக்கிறது தான் மீதானம். அந்த மீதானத்துல என்ன இருக்காரு, இறைவன் 1000 இதழ் தாமரைகளில் வீற்றிருப்பதாக சொல்லப்படுது. அப்ப இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து மீதானத்துல போய் மீதானத்தே செல்க உந்தி பெற விமலர்க்கு இடம் இது. விமலர்ங்கிறது சிவபெருமான், விமலர்ங்கிறது சிவபெருமானைக்கு. அந்த 12 இதழ் தாமரைகள் மீதானத்துல இருக்கு, அதுல சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து தான் நமக்கு திருவருள் கொடுக்கிறாரு. இதை கடந்து வருவதுதான் நம்முடைய கடமை. இது செயல்படுத்துவது ரொம்ப கடினமானது. செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா செய்யுங்க. ஆமா, குரு சொல்லி கொடுத்தாதான் இதையே செய்ய முடியும், நம்மளால தனியா செய்ய முடியாது. குருவினுடைய யோசனைப்படிதான் செய்ய முடியும். மேல வர முடியும். குண்டலினி சக்தியை ஏத்தி, அவங்களே ஏத்தி விட்டாதான் நமக்கு வரும். ஆமா, நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பெற விமலர்க்கிடம் அது உந்தி பெறனா. ஆதாரத்தை பற்றி ரொம்ப அருமையா விரிவா எல்லாம் சொன்னாங்க. அதுல ஒரு நுட்பம் என்ன என்று சொன்னால், ஆதாரம் என்பது படிநிலையிலே ஒன்று, செல்ல வேண்டியது நிராதாரம் என்று.
படி ஒரு 6 படி கை பக்கத்துல ஒரு பிடிமானம் பிடிச்சுக்கிட்டே ஏறுறோம். வயசு காலத்துல ஏற முடியும்னா நல்லா கீழே விழுந்தோட குழந்தைகள்னு சொல்லுவோம். முதல்ல எப்படின்னா சைடுல இருக்க கை பிடிச்சுக்கிட்டே ஏற, அது பிடிப்பது என்பது ஆதாரம். அதன் பின்னர் எப்படி இருக்குன்னா அந்த பிடிக்காமலே ஏறக்கூடிய நிலைக்கு அது நிராதாரம். அதனால இந்த ஆதாரத்திலிருந்து நம்ம செல்ல வேண்டியது என்று சொன்னால் அது நிராதாரமாய் ஆதாரமற்ற நிலையிலே நின்று செல்லுகின்ற இடம் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய வீதானம் என்று சொல்கின்ற தலை உச்சிற்கு மேலே 12 அங்குலத்திற்கு மேலான 1000 இதழ் தாமரையிலே இருந்து பெருமான் அருள் புரிகிறான் என்று யோக நெறிகளை சொல்லக்கூடிய செய்தி. அதைத்தான் வந்து சொல்லப்படுது. இதனுடைய நுட்பம் ஒரு நுட்பம் என்ன என்று சொன்னால் இது குருநாதனுடைய குரு அருளாலே தான் செய்ய முடியும். அதுதான் இதான் ஆதாரம் என்பது. அவங்க சொன்னாங்க கண்ணை மூடி நீங்க பத்மாசனத்துல உட்காருங்கன்னாங்க. முதல்ல பத்மாசனத்துல உட்கார முடிய மாட்டேன், அது அதுக்காக. அப்புறம் உட்கார்ந்து கையை பிடிச்சு அது மட்டும் அப்படி வச்சுக்க முடியுது. கண்ணை மூடிட்டு வேற எதுவும் நினைக்காதீங்க. இப்பதான் அவங்க சொன்னாங்க 3 வருஷத்துக்கு பண்ணி ஜாக்கெட் எல்லாம் இப்பதான் வருது, அப்புறம் இப்ப எப்படி அது நினைக்க முடியும். ஆனால் அது முடியும் எப்பன்னாரு குருநாதனுடைய குரு அருளாலே அந்த மனமுற்றி செய்ய முடியும் என்ற ஒரு அருமையான செய்தி. அதை சொல்லிய அம்மா அவர்களுக்கு உங்கள் சார்பிலே நன்றியினை சொல்லி அடுத்த நிகழ்வாக நம்முடைய பத்மாவதி அம்மையார் அவர்கள் திருவுந்தியாரிலே ஓமை அந்த தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். நீங்க உட்கார்ந்துட்டே அவனை பேச அவங்க நம்முடைய தமிழ்நாடு ஒரு அரசு பதவியிலே நல்ல உயர்ந்த பதவியிலே இருந்து ஓய்வு பெற்றவர்கள். சங்கரா கல்லூரியை தொடர்ந்து நம்முடைய சித்தாந்தத்திலே பயின்று வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது திருவுந்தியாரில் ஓமைகள் என்ற தலைப்பிலே பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சைவ சித்தாந்த ஆசிரியர் முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரு சைவ சித்தாந்த சாகர் அவர் எதிர்க்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கே ஒரு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் அவர் கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும். அப்புறம் அவர் எதுக்க பேசுறதுக்கு பேச்சே வரல. இவ்வளவு நேரம் 3 பேர் பேச விட்டேன். அதான் ஐயா நீங்க கூப்பிடாது எல்லாரும் பேசினா கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன உண்மைகள்லாம் நிறைய நீங்க எல்லாருமே திருவந்தியாரை பத்தி ஐயா நிறைய சொல்லிட்டாங்க. ஊமைகள் எல்லாரும் தெரியும். ஊமைனா என்னன்னா நம்ம ஒரு கருத்தை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு விளக்குவது ஊமை. அதை வச்சு நமக்கு இந்த ஊமை இருந்தா நமக்கு என்ன ஆகுது, எந்த செயல் செய்யும்போது அந்த ஊமை நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு இல்லையா? நம்ம திருக்கட்டுப்படி நிறைய மொத்த கண்ணீர் போது நிறைய அப்படிலாம் பண்ணும்போது நம்ம எந்த வேலை செய்யும்போது அந்த ஓமை வந்து நமக்கு மனசுக்குள்ள வந்துட்டே தான் இருக்கு. அவ்வளவு பெரிய குறிப்புலாம் நமக்கு அதை படிக்கிறதுனாலதான் நமக்கு அந்த ஒரு அனுபவம் வருது. அதனால நிறைய ஓமை குறிச்சுலாம் நிறைய இருக்கு. ஐயா சொல்றதுலாம் பேசுறதுக்குள்ள எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மேல 3 பேர் பேசினாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. அந்த அளவுலாம் தெரியாது. நம்ம வேலை செய்யற காலத்துல ரோடு ரிப்பேரா வீடு கட்டி கொடுத்தாங்களா இந்த மாதிரி சப்ஜெக்டே பேசிட்டு சித்தாண்ட பத்தி பேசுறதுக்கு இதுதான் எனக்கு முதல் முறை பேசியிருக்கேன். ஆனா நாங்க பேசுறதுலாம் வேற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் வீடு கட்டி கொடுத்தாங்க, எத்தனை பேர் ரோடு தண்ணி வருதா வரலையா, பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை நிறைய பேசியிருக்கோம் இதெல்லாம். ஆனா இது சித்தாந்தம் சொல்லும் போது இது தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்டா இருக்கு. இருந்தாலும் தைரியமா கொடுத்துட்டேன் பேர ஐயாவும் போட்டாரு. அதனால இந்த கூந்தல் சாத்தி அப்புறம் விட்டும் உழையும் ஊமை இதெல்லாம் ரொம்ப ஐயா சொல்லிட்டாங்க. நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கே இங்க இல்லை. இருந்தாலும் சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி வந்துட்டோம், எல்லாரும் எதுக்கும் பேசிடணும் ஒரு வார்த்தை. உலக வாழ்க்கை நிலையாமை, மாயை பற்றிய ஓமை எல்லாருமே எல்லாமே தெரியும். அறிவு பற்றிய அறியாமை நிறைய ஓமை நிறைய வந்திருக்கு. அதனால என்னால ரொம்ப இதுக்கு மேல பேசுறதுக்கு தெரியலன்னு சொல்லணும். ஐயா இருக்க பயம். சிவாய நம்ம வணக்கம் ஐயா. சிறப்பு சிறப்பு. அவங்க நிறைய செய்திகள் சொல்லணும் அப்படின்னாலும் நேரத்தை கருத்துல கொண்டு அதுக்காக சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு குறிப்பிட்ட ஓமை அதுதான். அவங்க தொழிலா இருக்கும் பொழுது எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாங்களாம். சரிங்களா? உயிர்களுக்கு குருநாதர் வீடு கட்டி அதான் இந்த வீடுங்கிற ஓமையை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க பாருங்க. அந்த வீடுங்கிறதே ஓமையா வச்சு வாழ்நாள்ல இங்க இருக்க வரைக்கும் சகலத்துல இருக்க வரைக்கும் வீடு கட்டி கொடுத்த பெருமை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சுத்த நிலைக்கு போகும்பொழுது வீடு கட்டி தருவார் குருநாதன். அந்த செய்தியைத்தான் இந்த அவசரம் கருதி அப்படி தொட்டு காட்டிட்டு இது திருவந்தியார்ல இல்ல, இவங்க சொன்ன ஓமை. அதான் பாருங்க பக்கத்துல வீடே வீடாகும் வீடே வீடாகும் என்று பாத்தீங்களா? இல்ல உண்மையாவே நிறைய வார்த்தை சொன்னாங்க. அதான் சொல்றேன், பயந்து சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல.
இப்ப இதுல நீங்க பாருங்க, மத்த 3 பேர் பேசக்கூட எல்லாம் அமைதியா இருந்தோம். அவங்க எவ்வளவு பேர் பேசுறோம் பாருங்க கூட. அதனால நிறைய பேரையும் பேச வச்ச பெருமையும் அவங்களுக்கு. அதனால ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைவாக நம்முடைய இங்கப்பிரிய அம்மா அவர்கள் சன் டிவியிலே பணிச்ச நிறைய, எத்தனை பேர் அவங்கள டிவியில நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல. சரி, ஆனா நீங்க தான் சொன்னீங்க, சொல்லுங்கன்னு சொல்லி என் கையில் கூட சொன்னாங்க சார். ஆமா, நீங்க நிறைய பேர் நான் சொல்ல முடியாது, நீ சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர்கள் இப்பொழுது தலைப்பு முக்தி நிலை அடுத்தவங்க சொல்லுங்க. அதனால முக்தி நிலையை பற்றி பேசியிருக்காரு. அவர் பேசுவார் அன்போட. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பேசணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அவர் காதை விழுந்துச்சோ என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஒரு சுவாமியை பத்தி பேசுற பாக்கியம் எனக்கு கொடுத்திருக்காரு. முதற்கண் நன்றி அவருக்கு சொல்லணும். அப்புறம் அந்த அம்மா தான் என்ன தூண்டி விட்டாங்க, உங்க பேரை கொடுத்து விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசுன்னு சொன்னாங்க. சார் ஐயா தூங்கிக்கிட்டு இருந்தையா, போன் பண்ணி எழுப்பி என்ன பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்ப எழுப்பி விடலாங்க ஐயா, ஏன்னா அதோட வேலையை நம்மளோட அதுதான் முக்கியமான வேலை நமக்கு. இன்னைக்கு ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேன் நானு. ஸ்ரீ பெரியபாளையத்தனம் அம்மன் துணையோட எங்க கோவில ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் மங்களாம்பிகை ஒரு வருஷமா வந்திருக்காங்க. அவங்களோட பாதம் தொட்டு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த குழந்தைங்க எல்லாம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, எங்க கோவில்ல 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க இருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க ஒரு வருஷமா இப்பதான் ஆயிருக்கு சுவாமி வச்சு. டெய்லி தேவாரம் திருவாசகம் படிக்க வைக்கிறோம். ஒரு குழந்தை இருந்தா கூட ஒரு சிவபுராணம் படிச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கற்பூரார்த்தி அது ஒரு குறிக்கோளா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எங்க கோவில்ல. இதுக்கு எனக்கு எங்களை ஊக்குவிக்கிற ஒருத்தருக்கு அடியார் இருக்காரு, சஞ்சய் அண்ணா சொல்றவர் கபாலி அடியார். அது அந்த பயணத்துலதான் வந்திருக்கேன். இந்த தலைப்பு கொடுத்தோன்னே நேரம் அவர்கிட்ட தான் போனேன். ஐயா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன பேசலாம் உங்ககிட்ட. அவர் பேசுறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல, அட்டர் ஜீரோன்னு தெரிஞ்சுது எனக்கு. அப்பதான் நான் அவர் எப்படி இருந்தாருன்னா எப்படி மாறிட்டாலும் அது ஒரு பெரிய கதை, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் அவரை பார்த்து நான் பிரமிக்கிறேன். இன்னைக்கு அவர் நிறைய தேவாரம் திருவாசகம் அவ்வளவு அழகா சொல்றாரு, எனக்கு ஒண்ணு கூட தெரியல, அட்டர் மக்கு நானு. இப்போ நான் பித்தா பிறை சூடி சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. சிவாய நம. எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு முக்தி. அதுக்காக தான் போராடின்னு இருக்கோம். நம்ம எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. டாபிக் எடுத்துட்டேன், ஆனா எடுத்த பிறகுதான் தெரிஞ்சது இதுக்கு நீ லாக்கி இல்லாத ஜென்மோங்கிறது புரிஞ்சுது எனக்கு. இதுக்கே எனக்கு வக்கில்ல எழுதுறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. நான் எங்க முக்தி என்னோட பயணத்தை தொடருதுன்னு எனக்கே தெரியல. நல்ல டெஸ்ட் வச்சார் சுவாமி. ஔவையார் பாட்டுல இருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் நம்ம மானிடரா பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றோம்னா, ஏன்னா இந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் கையெடுத்து கும்பிடும் சுவாமியை பார்த்தா. மீதி எந்த ஜீவனும் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. சோ இந்த பிறப்பு எடுத்ததுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அதனாலதான் அந்த ஔவையார் அம்மா சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம முக்தி உடனே எல்லாம் அடைஞ்சிட முடியும். இந்த ஜென்மத்துல பிறந்துட்டோம், நான் நிறைய சிவ தொண்டு செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்லாம் நம்ம கண்டிப்பா அடையறதுக்கான வாய்ப்பே இல்லை. நிறைய பல ஜென்மங்கள் எடுத்து பல கர்ம வினைகள் கழிச்சுட்டு தான் நம்ம முக்திக்கான நிலையே போக முடியும். அதுக்கு ஒரு பிறப்பு எடுக்கணும். தன் வயத்தான் அந்த இதெல்லாம் கழிச்சாதான் நம்ம முக்திக்கான நிலைக்கே போக முடியும். சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் வந்தாங்க, அவங்களோட காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு யாரு சொல்லி கொடுப்பா முக்திக்கு எப்படி போகணும் அப்படிங்கறத? அதுக்குதான் நால்வரை கொடுத்தாரு. அந்த நால்வர்கள் பண்ணாத காரியங்களே இல்ல. அவங்க அவ்வளவு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேவார திருவாசகம் படிக்கிறோம்னா அதுக்கே ஒரு பாக்கியம் வேணும், புக்கை தொடுறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். நான் எல்லா புக்கையும் வாங்கி வச்சுப்பேன். என் வீட்டுல திருமந்திரம், திருப்புகழ் எல்லாமே இருக்கும். ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் அதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. எதுக்கு வாங்கணும், வாங்கி வச்சுட்டேன். எல்லாரும் சொல்றாங்க வாங்கி வச்சுக்கணும், வாங்கி வச்சு. ஆனா படிக்கிறதுக்கு தான் நமக்கு தான் நேரம் கிடைக்காது. இந்த மாதிரி வகுப்புகள்லாம் நடக்கும் போது, எங்க சொற்பொழிவு நடக்கும் போது அப்படிதான் நம்மளோட வாழ்க்கைய நம்ம எடுத்துன்னு போறோம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. என்ன சொல்றது, எல்லாமே ஒரு பணம் சம்பாதிக்கணும், வீடை பார்க்கணும், அப்பா பார்க்கணும், அம்மா பார்க்கணும், குழந்தை பார்க்கணும், எல்லாத்துக்கு நடுவுலயும் நம்மள சிவபெருமான் கிட்ட எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவர் தான் தலைவர். அந்த தலைவர் கிட்ட நம்ம அடையறதுக்கான வழிய நம்ம தான் தேடணும். அதுக்கு வந்தவங்க தான் இந்த நால்வர். நாவுக்கரசரோட பாட்டு, கரு ஆய கிடந்து உன் கழலை நினையும் கருத்து உடையேன், ஒரு ஆய தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளால், திருவாய் பொழிய சிவாய நம என்றும் நீர் அணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதரி புலியோர் அரணே. முதல்ல திருநீர் வைக்கணும், ருத்ராட்சம் போடணும். இத போட்டாலே நம்ம முக்திக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் திருநீர் அணித ரொம்ப சின்ன ஒரு கொசு மாதிரி ஒரு பொட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு விபூதி வச்ச உடனே கோவில் போனா கூட அழைச்சிடுறாங்க. அப்பெல்லாம் சின்ன கொசு இருந்தது, இப்பதான் கொசு ரொம்ப பெருசாயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம விபூதி வைக்கணும், திருநீர் அணியணும். எப்படி அணியணுமா, சிவாய நம்ம சொல்லி என்ன அணியணும்னு சொல்றாரு. அதை செஞ்சாலே நம்ம முக்திக்கு முதல் நிலை போயிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மனிதரா பிறந்து இந்த சுழற்சியிலேயே மாட்டிக்கிறோம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இதுலயே கடந்து இந்த பூமி என்னாச்சு, இருக்கிறவங்க எல்லாம் புதைச்சு இந்த பூமியும் நாசமா போயிட்டு இருக்கு. எவ்வளவுதான் இந்த பூமி தாங்கும்? சுவாமி ஐயா கூப்பிடுற, அப்பா வாப்பா உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், கையை நீட்டிட்டு இருக்காரு. நம்ம அவர் கைய பாக்குறதே கிடையாது, அவரையும் பாக்குறது இல்ல. ஏப்பா போப்பா, நாங்க எங்களுக்கு இங்கேயே சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறப்பு இறப்புலயே சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் அழுக்கடைஞ்சு இந்த பூமியும் நாசமா போயிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி அதுவும் ஒரு முயற்சி. நம்ம சிப்பி பத்தி பார்த்திருப்போம். அந்த சிப்பிக்குள்ள தண்ணி சேர்ந்து முத்தா ஒரு நாள் மாறும். அந்த முத்தா மாறுறதுதான் முக்தி நிலையை அடையிறதுக்கான வழி. அது போல நம்ம இருக்கணும். ஏன்னா முத்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள். ஒரு சாதா அந்த தண்ணி சேர்ந்து முத்தா மாறுனா அதுக்கு நமக்கு எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கோம். அது போல நம்மளும் நிறைய பயிற்சி எடுத்து முத்து போல முக்தி அடைந்து ஐயாவோட பாதத்துல சேர்றதுக்கான வழியை நம்ம பார்த்துடணும். உருவ வழிபாடு எடுத்துக்கணும். உருவ வழிபாடு ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் மாதிரி. இது குளிக்கணும், கொல்லணும், விபூதி வைக்கணும், கோவில் போகணும், 4 பேரோட பேசணும், நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த உருவ வழிபாடு. ஏன்னா நம்ம சும்மா இந்த ரூம்ல உட்காந்துட்டு நீ போய் சாமி கும்பிடாது சொன்னா நம்ம கண்டிப்பா செய்ய முடியாது. நமக்கு ஒரு உருவ வழிபாடு தேவை. ஏன்னா ஒரு உருவம் இருந்தாதான் நம்ம மனசுல நிலை நிறுத்தி கொள்ள முடியும். முக்கியமா நம்ம லாஸ்டா போனோம்னா உழவார பணி. யாரும் நம்ம செய்யறது இல்ல. கோவில் எல்லாம் உழவார பணி செய்ய அந்த 4 இருக்காங்க இல்லையா, அவங்கள சார்ந்துதான் நான் ரொம்ப கொஞ்சமா பேச போறேன். நான் ரொம்ப எல்லாம் பேச போறதில்ல. நாவுக்கரசர் போல நம்ம யாரும் செய்ய முடியாது. அவர் அந்த வயசுல உழவார பணி பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம பக்கத்துல கோயில ஒரு குப்பை தொட்டி இருந்தா கூட எடுத்து போடுறது இல்ல. உழவார பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும்
மேன்மைப்படுத்துவதற்கான இறைவன் கிட்ட இன்னும் கொஞ்சம் சேரறதுக்கான வழியும் வகுத்து கொடுக்கறது தான் இந்த உழவார பணி. அதுக்காக தான் வந்தவங்க இந்த 4 பேருமே. இவங்களுக்குன்னு அவங்க ஒரு மார்க்கத்துல எடுத்து அவங்க நிலைய செஞ்சுட்டாங்க. எனக்கு என்ன பேசுறது நடுநாள் ஒரே கன்ஃபியூஷனா வேற இருக்கு. முக்தி நிலைதான். நம்ம விநாயகர் அகவல்ல ஔவையார் சொன்ன பாட்டுல, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதெனக்கு அருளி. அதாவது இருள், மறதி, அறியாமை, துன்பம் என்னும் கேவல நிலையில இருக்கிற இந்த ஆன்மா இன்னும் மேன்மையான நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இருளும் ஒளியும், அறியாமை அறிவும், மறதியும் நினைவும், துன்பம் இன்பம் கலந்த இந்த சகல நிலையிலிருந்து என்னும் வையக வாழ்வில் ஆன்மாவை வைத்தனர். இதுல இருந்து நம்ம வெளிப்பட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் எனக்கு விநாயகர் அவர்கள் படிக்கும் போது விநாயகர் பத்தி பாட்டு பேசாம இது பாத்தீங்கன்னா பெருமானை பத்தின பாட்டு தான் உள்ள இருக்கு. நம்ம எப்படி முக்தி நிலைக்கு போறது, அவரோட பாதத்தை எப்படி தொடருது அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பாக்குறப்போ என்னோட அறிவுக்கு எட்டியதை தான் நான் சொல்லிருக்கேங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறள்லயும் நான் ஒரு 2 பாட்டு எடுத்திருக்கேன். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்ப அறிவு, எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தர நோய், இருள் நீக்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசரு காட்சியருக்கு. அது மட்டும் இல்லாம சிவபாக்கியர் ஒரு பாட்டும் சொல்லியிருக்காரு. பிறப்பதெல்லாம் இறப்பதுண்டு பேதமை மக்கள் தெரியிலாது இறப்பதில்லை என மகிழ்ந்து எங்கள் உங்கள் சொத்தென குறிப்பு பேசி திரிவார் அன்றி கொண்ட கோலம் என்னவோ நிரப்பும் பொந்தி அழிந்த போது நேசமாமே ஈசனே. இதுலயும் என்ன சொல்றாருன்னா கடைசியில சிவவாக்கியர் என்ன சொல்ற, சிவாய சிவ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்றாங்க. அருணகிரிநாதர் பாடிய எனக்கு கொடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா பகல் இரவு இல்லாத பெருவழின்னு சொல்லியிருந்தாங்க. திருப்புகழ்லயும் பரமகுருநாத சிதம்பரம் பாட்டுல பகல் இரவு இல்லாத ஒளிவெளியில் போக்கும் வரவும் பகலும் இரவும் நினைப்பும் மறப்பும் சகல கேவலமும் அற்றதான ஞான ஒளி வீசும் பெருவழியில். இந்த இரவு தான் கேவல நிலை, இந்த பகல் தான் சகலம். இந்த இரவுல கேவல நிலையில என்ன ஆகுது, உயிர் தன்னை ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு நிற்கும் நிலை. இந்த நிலையிலிருந்து நம்ம வெளியே வரணும். சகலம் என்ன சொல்லுது, இச்சை செயல்கள் ஆகியவை உடம்பு கருவிகளோடு கூடி ஓரளவு விளங்குகின்ற நிலை. இந்த நினைப்பு மறப்பு இன்றைய நிலையே சமாதி நிலை. இந்த நிலையத்தான் எல்லா பெரியோர்களும் வியந்து சொல்றாங்க. இந்த நிலையை அடையறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் கடந்து உலாவ இன்பம் மறுவு வித்து. குமரகுருவர் பாடியிருக்காரு, தாயுமானவர் பாடியிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த சகலம் கேவல நிலையில இருந்து வெளியே இரவு பகல் அற்ற நிலை, அதுதான் சுத்த நிலை. அந்த சுத்த நிலைக்கு தான் நம்மள எடுத்துட்டு போகணும். அதுக்கான காரியம் நம்ம ரொம்ப ஒரு 4 போலியோ ஒரு 63 நாயன்மார்கள் போலியோ நம்மளெல்லாம் சத்தியமா வாழ முடியாது. அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் இந்த உடல்ல இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு 4 பெருமான் கொடுத்த திருவாசகம், தேவாரம், உழவார பணி இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஒரு நிலைக்கு அடையலாம். இந்த ஜென்மத்திலயும் முக்தி அடையலாம். இல்லாட்டி அடுத்த ஜென்மம் எடுத்தா நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு இந்த ஜென்மம் இல்ல, எனக்கு முக்தி கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மத்துல ஏத்தோம் கபாலி கோவில். ஏன்னா நான் மயிலாப்பூர் சார்ந்தவங்க. கபாலி கோவில ஒரு பெருக்கிற வேலையோ ஒரு பூ கட்டுற வேலையோ அந்த கோவிலுக்குள்ளவே எனக்கு திரும்பி பண்ணி கொடுத்துரு. என்னை திரும்பி இந்த சூழல் எல்லாம் என்ன மாட்டி வச்சுக்காத, அங்கேயே ஒரு வேலை கொடுத்து எனக்கு அடுத்த ஜென்மத்திலயாச்சும் முக்தி கொடுத்துருதான் கேக்குறேன். நிறைய இருக்கு, பட் டைம் ஐயா பேசணும், நமக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு.
நான் வந்து அச்சோபதிகம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த கேவலம் சகல நிலையில இருந்து வந்து சுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரணும்னு சொன்னா எல்லாருமே ஒரு ஒரு விதமா பாட்டு சொல்லியிருக்காங்க இந்த முக்தி அடையறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாணிக்க வாசகர், அதனால நான் அவரோட பாட்டே எடுத்துக்கிறேன். முக்தி நெறி அறியாத மூர்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் உங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ஜஸ்ட் 1 minute. என்னோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா என்னோட சர்வீஸ் இன் சன் டிவி வந்து 25 years ஆயிடுச்சு. அதுலயேதான் என்னோட வாழ்க்கை ஓடிடுச்சு. 35 வயசுக்கு மேலதான் என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துதான் ஒரு வண்டி ஓட்ட கத்துக்கிறதோ, இந்த மாதிரி கிளாஸ், ஒரு யோகா போறது எல்லாமே என்னோட அப்படிதான் சுவாமி என்னை அழைச்சின்னு போயிருக்காரு. ஏதோ ஒரு 1000 கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கான விடையை கொடுத்திருக்காரு சுவாமி. எங்கேயாவது கை பிடிச்சு கூட்டிட்டு போய் ஒரு அடுத்த படிநிலைக்கு, ஒரு நாட்டியம், பாட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு நிலையா கடந்து போயின்னு இருக்கோம். அதுல வந்துதான் இந்த சைவம் நான் கத்துக்கிறது. ஏன்னா நான் வந்து ஃபுல்லா டிவி இதே பார்த்து பார்த்து பழகிட்டனால எனக்கு அவ்வளவு பேச வரலங்க ஐயா. அத்தனை பிழையும் பொறுத்துக்கொண்ட மாதிரி உங்களை கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அடுத்த வாட்டி எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நல்லா பேசுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப அருமையா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல எனக்கு இப்படி எல்லாம் பேசணும்னு ஒரு விருப்பம் அப்படின்னு சொன்ன, அதுவே ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய, ஒரு வரவேற்க வேண்டியது. அதே போல வந்து அவங்க இது பண்ணி இருக்கிற அந்த கோயில்ல 2ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாம் தேவாரம் பாடுது அப்படின்னு சொன்னா, அதுதான் இன்னைக்கு சமயத்துக்கு நாம செய்யற பணி. அவர் சொன்ன மாதிரியான அந்த முக்தி இன்பம் அடைய வேண்டும்னா, முக்தி அடைய வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற சமய பணிகளிலே நம்ம ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல உளவார பணி ரொம்ப முக்கியமா இது பண்ணி சொன்னாங்க. இப்போ சுவாமிகள் செஞ்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது, கட்டாயம் இல்லை. நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ அதை வந்து செய்யணும் என்று அந்த உளவார பணியினுடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க. இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடைய புத்தி பெறல, அந்த இன்ப வெளியூடத்தான் மேல ஒரு தலைப்பாய் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் இதோடு இணைத்து, அது என்ன வருதுன்னா ஒரு பெரிய நம்பிக்கை தருது எல்லாருக்கும். இதே போல நாமும் வந்து ஏன் செய்ய முடியாது, செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலையும் தருகிறது. அதனால அவர்களுக்கும் நம்முடைய நன்றியினை சொல்லி, இந்த மகளிர் மன்றம் கிட்டத்தட்ட 5 தலைப்புகளிலே 5 பெரியவர்கள் திருவுந்தியாரை பல கோணங்களிலே வந்து நமக்கு அமைத்து தந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய அன்பையும் நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி, இப்போ வந்து ஒரு சின்ன டீ பிரேக் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். வந்ததுக்கு அப்புறம் 1.25 மணி நேரம் நான் பேசுவேன். அதனால நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் வரணுமா இல்ல லேட் பண்ணலாமா. 12